வழி பண்ணிகிட்ருப்பார் நம்பியார் மாதிரி. அப்போ ஒரு நாள் அந்த உண்மை தெரிய வரப்போ ராஜ்கிரண் அவர் வந்து இறந்துருவாங்க. அப்புறம் அவங்க கார்த்தி சார் உடம்புக்குள்ளே வந்து டபுள் கேரக்டர் வந்து அந்த கெட்டது நடக்க வந்து விடாது. சின்ன வயசுலேயே வந்து இருந்து அந்த 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 இதுலேயே மைண்டில் இருந்திருக்கு. அவர் என்ன தான் வந்து அவர் மைண்டு வந்து நம்பியார் மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலும் ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து அவரையே அறியாமல் வந்து அந்த வாத்தியார் வந்துட்டு போவார். அதனால தான் அந்த வாத்தியாருங்கிற பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் இதே தான் போச்சு. கொஞ்சம் லேக் இருந்தது. ஆனால் கதைங்கிறத ஒரு பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். சந்தோஷ் சார் மியூசிக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. மற்றபடி இந்த படத்தில் வந்து வேறு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஃபைட் ஓகேவாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும் கதை. டைமிங் பார்த்திங்கன்னா 2 hours 20 minutes 25 minutes தான் டக்குன்னு முடிஞ்சது. அந்த பிளாட் வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடியணும், செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே ரிவீல் ஆகும். இதோட நாட் எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலும் சரி சினிமாவிலும் சரி அவ்வளோ பெரிய சரித்திரத்தை படிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஒரு ஹிஸ்ட்ரி அவங்கெல்லாம் அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணி எடுக்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு காமெடி பண்ணி எடுக்கிறாரு சரி, ஒரு சீரியஸ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஷட்டிலான ஆக்டிங்கு ரொம்ப ஷட்டிலாகவே போயிருக்கிறாங்க. அந்த சினிமானாலும் சரி, அந்த அரசியல் வசனமாக இருந்தாலும் ஷட்டிலாகவே போயிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வாத்தியாருக்கு கரெக்டான ஒரு ஆப்டான டைட்டிலாக இருக்கும். அந்த வாத்தியார் அந்த உடம்புக்குள்ள அந்த கேரக்டர் வந்துட்டு போவாங்க.